Today we are going to meditate the verse that is given in Proverbs 15:6. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். It says, in the house of the righteous there is much treasure. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the house of the righteous, நீதிமானுடைய வீடு, in the house of the righteous நீதிமானுடைய வீட்டில் there is much treasure. அதிக பொக்கிஷம் உண்டு. Hallelujah. ஹalleluya. Today, இன்றைக்கு as you have come to the feet of God, தேவனுடைய பாதத்தண்டை நீங்கள் வந்திருக்கிறபடியால் God is going to fill your homes with treasure. தேவன் பொக்கிஷங்களால் உங்கள் வீட்டை நிரப்ப போகிறார். You are going to carry all the treasures with you இன்றைக்கு today. எல்லாவித பொக்கிஷங்களையும் உங்களோடு கூட நீங்கள் சுமந்து செல்வீர்கள். Are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? Say thanks to God தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். for this promise that God has given தேவன் us. நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக Hallelujah. ஹalleluya. The Lord fills our home with His worldly treasure. கர்த்தர் தம்முடைய உலக பொக்கிஷங்களால் நம்முடைய வீட்டை நிரப்புகிறார். As God makes us His people, தேவன் நம்மை தம்முடைய ஜனங்களாய் மாற்றும்போது this happens to us. இது நமக்கு நடக்கும். In Proverbs 21:20 we see this. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, there is desirable treasure and oil in the dwelling of the wise. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. The wise people, ஞானவான்கள், the people of God, தேவனுடைய ஜனங்கள், people who are filled with the fear of God, தேவ பயத்தால் நிரம்பி இருக்கிற மக்கள், God fills that home with the desirable treasure and oil. அவர்களுடைய வீட்டை தேவன் திரவியத்தால் எண்ணெயால் நிரப்புகிறார். But in John 10:10, as we see, ஆகிலும் யோவான் 10:10 நாம் பார்க்கிறபடி the devil will try to steal these treasures from us பிசாசோ இந்த பொக்கிஷங்களை நம்மிடமிருந்து திருட முயற்சிப்பார். by putting sorrow into our family, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள் துக்கத்தை வைப்பதன் by மூலம், putting sicknesses into our life. நம்முடைய வாழ்க்கைக்குள் நோயை கொண்டு வருவதன் மூலம் He will try to destroy our family life. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அழிக்க அவன் முயற்சிப்பார். He will try to steal the love of our family members. நம்முடைய குடும்பத்தினருடைய அன்பை திருடிக் கொள்ள வருவார். My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, but today God says, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், I will go before you நான் உனக்கு முன்னே போய் and I will give you this hidden treasures to you, ஒளிப்பிடத்தின் புதையல்களை பொக்கிஷங்களாய் உனக்கு தருவேன். hidden riches to you, உனக்கு ஐஸ்வரியத்தை தருவேன். treasures of darkness to you. ஒளிப்பிடத்தின் புதையல்களை உனக்கு தருவேன். What a loving God. எத்தனை அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் அல்லவா? As we see in Luke 8, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், a woman who was afflicted of a disease ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் for 12 years. 12 ஆண்டு She காலம் had the problem of bleeding. அவள் பெரும்பாடுள்ள பிரச்சனையில் தவித்தாள். She gave everything to the doctors for her to get healed. தான் சுகமடைவதற்காக எல்லாவற்றையும் மருத்துவரிடம் கொடுத்து She விட்டாள். spent all her money for disease to be healed, தன் நோயிலிருந்து சுகம் பெறுவதற்காக தன் பணம் எல்லாவற்றையும் செலவழித்தாள். and she was finding someone to heal her. ஆகிலும் தன்னை சுகமாக்கக்கூடிய ஒருவரை அவள் கண்டாள். And as she heard about Jesus, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டவளாய் she came to him. அவரிடத்தில் வந்தாள். There was crowd all over Jesus. இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்ட மக்கள் நெருக்கி People இருக்கிறார்கள். were crushing ஜனங்கள் him. இயேசுவை நெருக்கி நசுக்கிக் But கொண்டிருக்கிறார்கள். even then, ஆகிலும் she went through the அவள் அந்த crowd கூட்டத்திற்கு இடையிலே and ஊடுருவினாள். she touched the hem of his cloth. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். And the moment she touched the cloth of Jesus, இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்ட உடனே, the dress of Jesus, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதும் she got healed. அவள் ஆரோக்கியமடைந்தாள். She got healed of the disease of 12 years. 12 ஆண்டுகால பெரும்பாடின் நோயிலிருந்து அவர் விடுதலை பெற்றார். For 12 long years she had been waiting for this to happen. இந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள 12 நீண்ட ஆண்டுகாலம் காத்திருந்தார். My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, today we are going to touch the garment of Jesus இன்றைக்கு நாமும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடப் போகிறோம். and say, Lord, கர்த்தாவே என்று சொல்லுவோம், give me my strength. நீரே என் பலனாயிரும் ஆண்டவரே.
Give me back my strength to me, Lord. என் பலத்தை எனக்கு திரும்ப தாரும். All the lost riches, இழந்து போன ஐஸ்வரியங்களை எல்லாம் திரும்ப தாரும். Lord, give me back to me. எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. Today we are going to cling on to this Jesus. இன்றைக்கு இந்த இயேசுவை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள போகிறோம். Because our God is a God who gives us the ability to produce wealth. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வரிய செல்வங்களை உற்பத்தி செய்யும் திறனை தருகிறவர். In Deuteronomy 8:18 we see this. உபாகமம் 8:18 இலே நாம் வாசிக்கிறோம். You may be struggling to earn your money. நீங்கள் உங்கள் பணத்தை சம்பாதிக்க கஷ்டப்பட்டு போராடலாம். And you may have come here with such a longing heart to receive his blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏக்கத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். God to bless your job. தேவன் ஒரு வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். God to bless your business. தேவன் உங்கள் தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க For வேண்டும். God to bless your home. உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இருக்கலாம். இன்றைக்கு the Lord will fill your home with treasure. கர்த்தர் உங்கள் வீட்டை பொக்கிஷத்தால் நிறைப்பார். A desirable treasure and oil will be in your home. உங்கள் வீட்டிலே நீங்கள் விரும்புகிறபடி திரவியமும் எண்ணெயும் வந்து சேரும். My dear friends, எனக்கு அன்பு நண்பர்களே, when my mother got married, என்னுடைய தாயார் திருமணமான போது everything was new to her. எல்லாமே அவர்களுக்கு புதிதாய் இருந்தது. And she was blinking அவள் விழித்துக் கொண்டிருந்தார்கள். of what to do. என்ன செய்வது? She was very young மிகவும் சிறு வயதிலேயே திருமணமாகி விட்டது. and she did not know how to manage the home. குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று அம்மாவுக்கு தெரியாது. The only thing she had was அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் the treasure that is Jesus in her heart. அவளுடைய இருதயத்திலே இருந்த பொக்கிஷமாகிய இயேசுதான். She was so faithful to God. தேவனிடம் அவர் அவ்வளவு உண்மையாய் இருந்தார்கள். Today I lost her. இன்றைக்கு நான் அவளை இழந்து விட்டேன். But when she got married, ஆகிலும் அவர்கள் திருமணமான போது she carried this God with her இந்த தேவனை தன்னோடு கூட அவர்கள் சுமந்து சென்றார்கள். and went to a new home. ஒரு புதிய வீட்டுக்குள் புகுந்தார்கள். And as she entered her home, புது வீட்டுக்குள் அவர்கள் நுழைந்ததும் as Jesus was with her, இயேசு அவர்களோடு கூட இருந்தபடியால் the Lord started to bless her home. கர்த்தர் அவர்களுடைய வீட்டை குடும்பத்தை ஆசீர்வதிக்க The துவங்கினார். Lord started to pour riches into her அவருடைய home. வீட்டிலே தேவன் ஐஸ்வரியத்தை கொடுக்க துவங்கினார். She said, சொன்னார்கள், Lord, I am a timid person. கர்த்தாவே, நான் பயந்தவளாயிற்றே.